சேர்த்து வைப்போமா? அன்னையின் பரிந்துரையில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்னை மரியாவின் மாசற்ற இருதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். 3 முறை மங்கள வார்த்தை ஜெபத்தை சொல்லி இந்த நாளையும் என்னையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. முக்காவாசி பேர் காலையில் சாப்பிடலன்னு மட்டும் தெளிவாக தெரியுது. இன்னொரு சத்தமாக ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்ப்போம். ஹalleluya. கேட்கல. ஹalleluya. 2 கரமும் உயர்த்தி, 2 வாங்கினா 1 ஃப்ரீ. தமிழ்நாட்டிலாம் ஃப்ரீ, இங்க ஃப்ரீயான்னு தெரியல. 2 கரம் உயர்த்தி உரத்த குரல் ஒரு ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya சொல்லுவோமா? பாடா அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். சவுண்டு தெளிவா கேக்குதுங்களா? எல்லாம் முடிஞ்சோட்டி ஃபாதர் பிரசங்கம் வச்சீங்க ஃபாதர், ஒண்ணுமே புரியல ஃபாதர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அன்புக்குரியவர்களே, இந்த 40ஆம் ஆண்டு தமிழ் கத்தோலிக்க மறுமலர்ச்சி எழுச்சி கூட்டம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 40 ஆண்டுகள் இந்த விசுவாசத்தில் வளர்வதற்கு இப்படி ஒரு அமைப்பு நமக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, இந்த முதல் ஆண்டு எழுச்சி கூட்டம் நடக்கும் பொழுது நீங்க ஜெபம் பண்ணீங்களான்னு தெரியல. அன்னைக்கு எத்தனை பேர் இருந்தீங்க? முதல் ஆண்டு எழுச்சி கூட்டம் 40 வயசு மேல இருக்கவங்க கரம் உயர்த்துங்க. நீங்களா இருந்தீங்களா? கொஞ்சம் பேராவது இருந்தீங்களா? பேச்ச காணும். என்னவோ தெரியல, அன்னைக்கு ஜெபம் பண்ண அன்னைக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன். 1985 தான் பிறந்தேன். கரெக்டா அந்த எழுச்சி கூட்டம் பிறக்கிற அன்னைக்கு தான் நம்மளும் பிறந்து 40 வயசு போ கரெக்டா இந்த 40வது எழுச்சி கூட்டத்துக்கு வந்திருக்கோம். கைத்தட்ட மாட்டேங்குன்னு தெரியும். பிரைஸ் தி லார்ட். நான் பேசுறது புரியுதா? அது மட்டும் போதும். அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, எதிர்நோக்கு ஒருபொழுதும் என்ன கேட்கல, ஏமாற்றம் தராது. எதிர்நோக்கு ஒருபொழுதும் ஏமாற்றம் தராது. ரோமையர் 5:5 இருக்கு. அந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். பாருங்க, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எதிர்நோக்கு என்பதற்கு முன்னாடி எப்பொழுது எதிர்நோக்கு கிடைக்கும்? ரோமா 1-5 வசனங்கள். நசுமாவா அதனுடைய முக்கியமான கருத்து மட்டும் சொல்ற பாருங்க. அதனுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவதால் விளையும் பயன். கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவதால் விளையும் பயன். கடவுளுக்கு எப்படி ஏற்புடையவர் ஆக முடியும்னு பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆர் யூ வித் மீ? புரியுதா? விளங்குதா? அப்பா பாருங்க, அதனுடைய தலைப்பு பாருங்களேன். கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் புது வாழ்வு. கிறிஸ்துவோடு இணைந்தால்தான் என்ன கிடைக்கும்? புது வாழ்வு கிடைக்கும். கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவதால் விளையும் பயன். 2 வார்த்தை. கிறிஸ்துவோடு இணைந்தால்தான் புது வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவோடு இணைந்தால்தான் புது வாழ்வு. கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவதால் என்ன பயன்? இதான் 2 சிந்தனை. பிரைஸ் தி லார்ட். எப்படி கிறிஸ்துவோடு இணைய முடியும் பாருங்க அன்புக்குரியவர்களே. சும்மா ஒரு சிறிய சிந்தனை மனசுக்குள்ள பதியணும். காலையில மட்டும் தான் கவனமா கேட்போம். இங்க பாருங்களேன்,
நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவராகும். ரோமையர் 1:1 இருக்கு. நம்பிக்கையின் மூலம்தான் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆக முடியும். யார் மேல உள்ள நம்பிக்கை மூலம்? இயேசு கிறிஸ்துவில் உள்ள நம்பிக்கையில். இயேசு மேல நம்பிக்கை வச்சா மட்டும்தான் நாம கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகும். இது இப்ப இல்ல, நம்ம 40 வருஷமா அதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தால் தான் மீதி சொல்லுங்க கடவுளுக்கு ஏற்புடையவராகும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதே வசனத்துல நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல் உறவு கொண்டுள்ளோம். இயேசு மேல நம்பிக்கை வச்சாதான் கடவுளுக்கு ஏற்புடையவராகும். இயேசு மேல நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் கடவுளோடு நல் உறவு ஏற்படுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்களேன், 2வது வசனம், நாம் இப்போது அருள் நிலையும் பெற்றிருக்கிறோம். அருள் நிலை எப்ப கிடைக்கும்? இயேசு மேல நம்பிக்கை வைக்கும் போதுதான். அப்ப 3 சிந்தனை. ஒன்று, இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது யாருக்கு ஏற்புடையவராகும்? அச்சோ பேச மாட்டேன்றீங்க. யாருக்கு ஏற்புடையவராகும்? கடவுளுக்கு ஏற்புடையவராகிறோம். 2வது, இயேசு மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது கடவுளோடு நல் உறவு. இயேசுவோடு நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் அருள் நிலையில் நிலைத்திருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. இயேசுவில் நம்பிக்கை வைத்தால் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருப்போம். ஹல்லேலூயா. இயேசுவோட நம்பிக்கையில் வளரும் பொழுதுதான் கடவுளோடு நல் உறவு ஏற்படும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு அவரது நம்பிக்கையில், அவர் மீது நம்பிக்கையில் வளரும் பொழுது அருள் வாழ்வில் நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அதனால அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையை பற்றி நம்ம தியானிக்க வரல. நமக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. எதிர்நோக்குனா என்னன்னா, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது துன்பங்கள் நம் வாழ்க்கையில கடந்து வரும். அதே பாருங்க, ரோமையர் 5 3வது வசனம், அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மனவுறுதியும், மனவுறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். எப்பொழுது எதிர்நோக்கல வளருவோம்? Suffering produces what? Suffering produces perseverance. Perseverance produces character. Character produces hope. துன்பத்தால் மனவுறுதியும், மனவுறுதியால் தகைமையும், பாருங்க, எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். Praise the Lord. ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பாருங்க, 5வது வசனம், அந்த எதிர்நோக்கு ஒரு பொழுதும் ஏமாற்றம் தராது. அந்த எதிர்நோக்கு ஒரு பொழுதும் ஏமாற்றம் தராது. என்னங்க எதிர்நோக்கு? 3வது வசனத்தில் இருக்குது. இது மட்டும் மனசுக்குள்ள பதிவு வச்சா போதும், வேற ஒன்றும் தெரியலான்னு பரவாயில்ல. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. கடவுளின் மாட்சியில் பங்கு கொள்வோம் என்ற மகிழ்ச்சியில் நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். கடவுளுடைய மாட்சியில பங்கு கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்பிக்கையில் வளரும் பொழுது என்ன கிடைக்குது? நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராகிறோம், கடவுளோடு நல் உறவு ஏற்படுத்துறோம், அருள் வாழ்வில் நிலைத்திருக்கிறோம். இப்படி நம்பிக்கையில் வளர வளர எதிர்நோக்கில் வளர்கிறோம். என்ன எதிர்நோக்கு? கடவுளின் மாட்சியில் பங்கு கொள்ளும் அந்த மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏதோ இந்த உலகத்தில் ஒன்று நம்ம எதிர்நோக்கி இல்ல, கடவுளது மாட்சியில் பங்கு கொள்ளும் எதிர்நோக்கு. ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஏசாயா இறைவாக்கினர் புத்தகம், ஏசாயா இறைவாக்கினர் புத்தகம் 40ஆம் அதிகாரத்துல இறுதி வார்த்தை 31வது வசனம். ஏசாயா 40:31 சேர்ந்து வாசிப்போமா? தமிழ் வாசிக்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் டிரான்ஸ்லிட்ரேஷன் வாசிப்பீங்க. தமிழ் என்னோட சேர்ந்து வாசிங்களேன். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். இவ்வளவு சோர்வோடு வாசிக்கிற மக்களை இங்கே தான் பார்க்குறோம். நல்ல உற்சாகத்தோட குரல் எழுப்பி சேர்ந்து, உரத்த குரல் இல்லை, அப்படியே கேட்கும் பொழுது அப்படி கணீர் கணீர்னு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து வாசிப்போமா? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர்,
கழுகுபோல் இறக்கை விரைத்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். பாருங்க இந்த வசனத்தை கவனிங்களேன். ஆண்டவர் மேல 40 வருஷம் நம்பிக்கை வச்சிருக்கோம். 40 வருஷம் மட்டும் இல்ல, ஆனா இந்த மறுமலர்ச்சி எழுச்சி கூட்டம் தொடங்கி 40 வருடம். அப்ப நம்பிக்கையை விதைப்பதற்கு, நம்பிக்கையில் வளர்வதற்கு இறைவன் ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு அமைப்பு ஆவியானவரா. அப்ப பாருங்க, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது என்ன கிடைக்குமா? புதிய ஆற்றல். பிரைஸ் தி லார்ட். வேற எந்த ஆற்றலும் நிலைத்திருக்காது. இயேசு மேல வைக்கிற நம்பிக்கை தான் நமக்கு புதிய ஆற்றலை தரும். பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, கழுகு போல், ஐயோ, கழுகு போல் இறக்கை விரித்து உயரே பரப்பர். எந்த பிரச்சனை வந்தாலும் சோர்வடைய மாட்டாங்க, மன உறுதியோடு இருப்பாங்க. பிரச்சனையை தாண்டி கழுகு மேலே செல்லும். மற்ற பறவைகள் எல்லாம் மழையெல்லாம் வந்தா கீழே பயந்து கீழே வரும். கழுகு அந்த மேகத்துக்கு மேலே செல்லுமா. கழுகு போல் இறக்கை விரித்து மேலே பறந்து செல்வர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துன்பங்கள் வருகிற பொழுது அவர்கள் மன உறுதியோடு தாங்குவார்கள். நீங்கள் தாங்கி இருக்கிறீர்கள். கடந்த 40 வருடங்களாக கழுகு போல் மேலே இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர், களைப்படையார். இத்தனை ஓட்டம் ஓடினாலும் நாங்க களைச்சு போக மாட்டோம். அடுத்து தொடர்ந்து நடந்து செல்வர். ஒரு சிலர் உட்கார்ந்து இருக்கும் போதே சோர்வடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சோம், புதிய ஆற்றலோடு செல்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி ஹல்லேலூயா, உற்சாகத்தோடு ஹல்லேலூயா. இயேசுவின் மீது நம்பிக்கையில் வளரும் பொழுதுதான் இந்த புதிய ஆற்றல். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இறைவார்த்தை ரோமையர் 10:9. எப்பொழுது மீட்பு? எப்பொழுது மீட்பு? இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு. நீங்க இப்பதான் சொல்லி முடிச்சீங்க 2 வசனம். இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என்று எப்ப சொல்றோமோ அப்ப மீட்பு. பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை அப்படியே பிரிச்சு படிங்களேன். எப்பொழுது மீட்பு? வாசிங்க நீங்களா சேர்ந்து. ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். 2 செயல் செய்யணுங்க. மீட்பு அடைவதற்கு 2 செயல் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒன்று என்னது? இயேசு ஆண்டவர் எப்படி அறிக்கையிடணும்? வாயார. வாயாரன்னு என்ன அர்த்தம்? வாயாரன்னு என்ன அர்த்தம்? வாய் நிறைய வாயார. அதாவது எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன பேசுறோம்? அந்த லீடர் அப்படி, இந்த லீடர் இப்படி, அந்த கம்யூனிகேஷன் இப்படி, இந்த கூட்டம் இப்படி. அந்த வாயார எதை பத்தி பேசணுமா? இயேசுதான் ஆண்டவர் என்று வாயார பேசணுமா? வாயாரும் அளவுக்கு எப்ப பார்த்தாலும் யாரை பத்தி பேசணும்? எப்ப பார்த்தாலும் யாரை பத்தி பேசணும்? இயேசுதான் ஆண்டவர் என்று பேசணும். ஜீசஸ் இஸ் த லார்ட். இயேசுதான் ஆண்டவர் என வாயார பேசிட்டே இருக்கணுமா? என்ன சொன்னாலும் அதுல ஏதாவது ஒரு இடத்துல இயேசு அப்படி உள்ள நினைச்சிடணும். பிரைஸ் தி லார்ட். மீட்பு பெறுவதற்கு முதல் செயல் இயேசுதான் ஆண்டவர் என எப்ப பார்த்தாலும் பேசணும், வாயார பேசணும். இரண்டாவது என்ன செய்யணும்? இறந்த அவரை கடவுள் இயேசு இறந்துட்டாரா இல்லையா? ஹலோ, இயேசு இறந்துட்டாரா இல்லையா? இறந்தார். இறந்த இயேசுவை தந்தையாகிய இறைவன் உயிர்த்தெழ செய்தார் என எப்படி நம்பணும்? வீட்டுக்குள்ள, ஊருக்குள்ள, மலேசியாவுக்குள்ள இல்ல, எங்க பெனாங் டைசஸ்க்குள்ள எப்படி நம்பணும்? உள்ளூர்னா என்ன அர்த்தம்? உள்ளூர்னா என்ன அர்த்தம்? மனதார, உள்ளம் ஊறும் அளவிற்கு உள்ளத்திலிருந்து வரணும். என் இயேசு இறந்தவர் மட்டும் இல்ல, இறந்தார், ஆனால் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று உள்ளூர நம்பணும். 40 வருஷமா ஊறிட்டு இருக்கிற அந்த விசுவாசம், அந்த ஊத்து, அது அடங்கி போயிடக்கூடாது. உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து, அதாவது கண்ணை திறந்தாலும் மூடினாலும் எல்லாம் என் இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் உயிருள்ள இறைவன், உயிர் தாண்டவர், தந்தையாக இறைவன் இயேசுவை உயிர் தளச் செய்தார், உயிர் தாண்டவரின் உடனிருப்பு என்னோடு இருக்கிறது என்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்பணும். இந்த 2 செயல் செய்தால் மீட்பு நமக்கு சொந்தம். வலதுகரம் உயர்த்தி சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிடுகிறவர்கள் கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லும் பாப்போம். தந்தையாக இறைவன் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார் என்பவர் 2 கரம் உயர்த்தி உரத்த குரலில் போதாது, உள்ளத்திலிருந்து வரட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்பிக்கைனா என்னது? அதான் எபிரேயர் 11:1 இருக்கு. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. நம்பிக்கை 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க பாருங்க. அந்த டெஃபினிஷன் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான். எபிரேயர் 11:1 நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. ஒரு கேள்வி, எவ்வளவு கவனிச்சிங்கன்னு பார்க்கலாம். எதை எதிர்நோக்கி இருக்கிறோம்? எதை எதிர்நோக்கி இருக்கிறோம்? ஒரே ஒரு சொன்னேன் நான், ரோமையர் 5:3 சொன்னேன், கடவுளின் மாட்சியில் பங்கு கொள்வோம் என்று எதிர்நோக்கி இருக்கிறோம். கேட்டுச்சா? கடவுளுடைய மாட்சியில் பங்கு கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். இந்த நம்பிக்கையில் வளர்றதுலாம் இதுக்கு, கடவுளது மாட்சியில், இயேசுவோடு புனிதர்களோடு நாமும் அந்த நிலைவாழ்வில் அவரது மாட்சியில் பங்கு கொள்வோம் என்று எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆகவே எதிர்நோக்கு ஒரு பொழுதும் எதிர்நோக்கு ஒரு பொழுதும் ஏமாற்றம் தராது. பாருங்களேன், நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. அன்புக்குரியவர்களே, லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் ஆர் தேர். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் இதை பத்தி பேசல. இங்க என்ன பேசுறோம்? மலேசியால தமிழ், சைனீஸ், மலாய், இந்த மொழியை பத்தி பேசல. நம்ம கம்யூனிகேட் பண்ற லாங்குவேஜஸ் ஒன்று இருக்கு, மேத்தமேட்டிக்கல் லாங்குவேஜ். 2+2 என்னது? 2+2 4. அது மேத்தமேட்டிக்கல் லாங்குவேஜ். நம்ம மொழியில புரிஞ்சுக்கிறதுக்கு பல மொழிகள் இருக்கிறது. ஆனா அந்த லாங்குவேஜஸ் அப்படின்னா we communicate through languages. ஒன்று நம்ம பேசுற தாய்மொழி, அல்லது மலேசியால மலாய், பல மொழிகள். அது நம்ம மனசில் இருக்கிறத சொல்றதுக்கு பயன்படுத்துற லாங்குவேஜ். ரெண்டாவது மேத்தமேட்டிக்கல். 2+2னா அது 4 தான் இருக்கும். 2+2னா 3.5 வருமா? வராது. there is a mathematical language, there is a scientific language. அறிவியல் பூர்வமா ஃப்ளைட் எப்படி பறக்குது, there is a language for அதுக்கு ஒரு சயின்டிபிக் லாங்குவேஜ் இருக்கு. அது அப்படி வந்தா கரெக்டா பறக்கதா செய்யும். கப்பல் ஏன் மிதக்குது, there is a scientific language. praise the lord, hallelujah. அதை விட மேலா விசுவாசத்திற்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. நம்முடைய ஃபெய்த் லைஃபுக்கு, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்பிக்கை என்பதுதான் மொழி. ஆன்மீக வாழ்க்கையில for our spiritual life, faith is the language. faith தான் language. praise the lord, hallelujah, hallelujah. விசுவாசம் இல்லாம எதிர்நோக்கோ, விசுவாசம் இல்லாம நிலை வாழ்வோ நமக்கு இல்லை. நம்பிக்கை என்கிற இந்த மொழியில் நாம் வளர்கிறோம். 40 வருஷமா இந்த நம்பிக்கை என்கிற மொழியில் தான் வளர்ந்துட்டு இருக்கிறோம். விசுவாசம் என்கிற இந்த மொழியில் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். praise the lord, hallelujah. பாட்டு பாடுறவங்க அழகா சொன்னாங்க, திருத்தூதர் 16:31. நீங்க ஆல்ரெடி தியானிச்சிட்டீங்க. திருத்தூதர் பணி 16:31. என்னது, எப்படி மீட்பு கிடைக்கும்? பவுல் சிலாஸ் அவங்க அந்த படை வீரர்கள்லாம் கேட்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க? இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும். ஹலோ, இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும். வசனம் வரல, அதனால யோசிக்கிறாங்க. திருத்தூதர் பணி 16:31, நீரும் வீட்டாரும் மீட்படைவீர்கள். எப்பொழுது இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கிறோமோ, அந்த மொழியில் நாம் வளர்றோமோ, அப்பொழுதுதான் நம்ம மீட்பு நமக்கு சொந்தம். நம்ம வச்சுக்கிற கணக்கு மொழிகளோ, மேத்தமேட்டிக்ஸோ, படிச்ச சயின்ஸோ, படிச்ச நம்ம அறிவோ, இது ஒன்றும் மீட்புக்கு நம்ம அழைத்து செல்லாது. வேண்டும், ஆனால் அதைவிட மேலாக விசுவாசம் என்னும் மொழியில் நாம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்லுவாமா? ஹல்லேலூயா. நம்முடைய மூதாதையர்கள் அத்தனை பேரும் நம்பிக்கையினால் நற்சான்று பெற்றவர்கள். பாருங்க, எபிரேயர் 11:2. இந்த நம்பிக்கையினால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றார்கள். நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி, நம் மூதாதையர்கள் அத்தனை பேரும் நற்சான்று பெற்றார்கள். they were very good people. எப்படி? அவர்களுக்கு இந்த மொழி மலாய் தெரிஞ்சதோ இல்லைன்னு தெரியாது, சைனீஸ் மொழி தெரிஞ்சதோ தெரியாது, மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சதோ தெரியாது, சயின்டிபிக் லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அவங்களுக்கு, நம்முடைய மூதாதையர்களுக்கு தெரிந்த ஒரு மொழி இருந்தது. என்ன மொழி? நம்பிக்கை என்கிற மொழி. பிரைஸ் தி லார்ட்.
நம் மூதாதையர்கள் நம்பிக்கையினால் நற்சான்று பெற்றவர்கள். நம் மூதாதையர்கள் நம்பிக்கையினால் நற்சான்று பெற்றவர்கள். அந்த காலத்துல ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சேர்ந்து பாடுவோமா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அனைவரும் சேர்ந்து. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, கலங்காதே. எடுத்துருங்களேன், கம்ஃபர்டபுளா இல்ல, எடுத்துருங்க. கல்வாரி நாயகன் கைவிடாரே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. பிரைஸ் தி லார்ட். கொரோனா வரும் பொழுது இந்த மாஸ்க்லாம் போட்டு வச்ச மாதிரி இருந்தது அந்த மைக் வச்சிருக்கும் போது. இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்த மாதிரி இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அப்போ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே மறவான். அப்போ ஆன்மீக வாழ்க்கையில நம்பிக்கை என்கிற மொழி நமக்கு மிக மிக முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஒரு கேள்வியோட தொடங்குறேனே. வாட் ஆர் த 3 தியாலஜிக்கல் வெர்ச்சுஸ்? இறை புண்ணியங்கள் 3 சொல்லுங்க பாப்போம். 40 வருஷம் ஆச்சு ஃபாதர், கேள்விலாம் கேட்கக்கூடாது ஃபாதர், ஃபாதர் சொல்லித்தாங்க ஃபாதர், ஃபாதர் சொல்லித்தாங்க ஃபாதர், காப்பி அடிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஃபெய்த், ஹோப் அண்ட் சேரிட்டி. ஃபெய்த், ஹோப் அண்ட் சேரிட்டி. தமிழ்ல, அந்த கால தமிழ்ல என்ன சொல்லுவோம்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அந்த கால தமிழ்ல. இப்போ புதிய தமிழாக்கத்தில் என்ன சொல்றோம்? இது எதுவுமே தெரியாது ஃபாதர், கேள்விலாம் கேட்காதீங்க ஃபாதர். இப்ப இருக்கிற தமிழ்ல ஃபெய்த்துக்கு தமிழாக்கம் என்னது? விசுவாசம் இல்ல, நம்பிக்கை. விசுவாசம் என்பது நம்பிக்கை என்று மொழியாக்கம் செய்யப்படுகிறது. Faith is translated as நம்பிக்கை. ஓகேவா? ஹோப், ஹோப் என்பதற்கு இப்போது தமிழாக்கம் என்ன? எதிர்நோக்கு. வெரி குட், வாட் a good students. மூணாவது லவ், சேரிட்டி என்பதற்கு தமிழாக்கம் அதான் நமக்கிட்ட இல்ல, என்னது? அன்பு. பிரைஸ் தி லார்ட். இறை அன்பு. அப்போ 3 ஃபெய்த், ஹோப் அண்ட் சேரிட்டி. இது 3ம் இறை புண்ணியங்கள். இது நம்மளுடைய ட்ரைனிங்னால கிடைக்கிறதில்ல, கடவுள் நமக்கு கொடுப்பது. நம்ம ஆசைப்படலாம், ஆனா இறை புண்ணியங்கள் கடவுள் நமக்கு தருகின்ற ஒன்று. ஃபெய்த், ஹோப் அண்ட் சேரிட்டி. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. சத்தமா தான் சொன்னா என்ன? நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. அதனால்தான் புதிய தமிழாக்கத்துல எதிர்நோக்கு எதிர்நோக்கம் நமக்கு ஏமாற்றத்தை தராது என்று குறிப்பிடப்படுது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுங்களேன். 2 கொரிந்தியர் 5:7. நம்முடைய நம்பிக்கை எதை நோக்கி இருக்கிறது? நான் வாசிக்கிறேன். காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம். கிறிஸ்துவ வாழ்வு என்னது பாருங்களேன். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, வெறும் கண்களால் பார்ப்பவையின் மீது மட்டும் நம்பிக்கை வைக்கல, நம்பிக்கையின் அடிப்படையிலே அதான் சொன்னேன். our spiritual life is based on faith. நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை இருக்கு. இந்த மொழி ஆன்மீக வாழ்க்கைக்கு விசுவாசம், இயேசு மீது விசுவாசம் இல்லைன்னா இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிரும். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து பாருங்க. 2 கொரிந்தியர் 4:17 வசனம் 18. நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றையே நோக்கி வாழ்கின்றோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவையோ என்றும் நிலைத்திருப்பவை. நாம் காண்பது பலதும் நிலையற்றவை. ஆனால் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகள் காணாதவைகள் மீது நம்பிக்கை வைக்கிறோம், அவைகள் என்றும் நிலையானவை. பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹalleluya, ஹalleluya. அன்புக்குரியவர்களே, இந்த என்ன நம்ம சிந்திக்கிறோம்? ஒரே ஒரு வார்த்தை தான்.
இயேசுவின் மீது நம்பிக்கை வச்சா கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறுவோம். இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் கடவுளோடு நல் உறவு ஏற்படுத்த முடியும். இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது மட்டும்தான் அருள் வாழ்வில் நிலைத்திருக்க முடியும். இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் எதிர்நோக்க முடியும். எதை எதிர்நோக்க முடியும்? கடவுளது மாட்சியில் நாமும் பங்கு கொள்வோம் என்ற அந்த மகிழ்வோடு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வலதுகரம் உயர்த்தி ஹalleluya. இப்படி இறைவன் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் நம் மூதாதையர்கள், அவர்கள் எல்லாம் நற்சான்று பெற்றார்கள். நற்செய்தியில இயேசு நம்பிக்கை வைத்த நபர்களை பாராட்டுகின்ற ஒரு 6 நிகழ்வு இருக்கிறது. நற்செய்தியில இயேசு பார்த்து சொல்றாரு, பா உன் விசுவாசம் பெருசுப்பா அப்படின்னு பாராட்டுற 6 பேர் இருக்காங்க. அவங்க பேர் சொல்லுங்க பார்ப்போம். நற்செய்தியில இயேசு நற்செய்தியில உன் நம்பிக்கை பெருசுப்பா, உன்ன மாதிரி நம்பிக்கையா எங்கேயும் நான் பார்க்கலப்பா, வாட் யுவர் ஃபெய்த் யூ ஹேவ் அப்படின்னு பாராட்டுற ஒரு 6 பேர். 1, பெரும்பாடு உள்ள பெண். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட ஒரு பெண் இருக்காங்க. அந்த அம்மா போய் யாருக்கும் தெரியாம ஆடையின் நுனியில் தொடுகிறார்கள், நலம் பெறாங்க. இயேசு திரும்ப பார்த்து சொல்றாரு ஒரு வார்த்தை, அப்பா அம்மா இந்த மாதிரி விசுவாசம் நான் எங்கேயுமே பார்க்கல. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். பெரும்பாடுள்ள பெண், 12 ஆண்டுகளாக நோயினால் அவதிப்பட்ட அந்த பெண் யாருக்கும் தெரியாம இயேசு பின்னாடி போய், அதாவது இப்படிப்பட்ட ரத்தம் என்பது அது அப்படி இருக்கிறவர்கள் யாரையும் தொடக்கூடாது என்பது யூதர்களுடைய சட்டம், அவர்களும் அழுக்காவார்கள் என்ற ஒரு சூழல். உடம்ப கூட தொடாம அவரது ஆடையின் நுனியில் தொட்டால் போதும். ஆடையில் இல்ல சக்தி. அந்த அம்மா வச்சிருந்த நம்பிக்கை, அந்த அம்மா வச்சிருந்த நம்பிக்கை அவ்வளவு பெருசு. மத்தேயு 9:22. இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். 40 வருஷமா நம்ம இருக்கிறோமே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? சிந்திக்கணும். 40 வருடமாக விசுவாசத்தில் வளர்வதற்கென்று இப்படி ஒரு அருங்கொடை மறுமலர்ச்சி நாம் ஏற்படுத்தி இருக்கிறோமே. அந்த அம்மாட்ட இருந்த நம்பிக்கை பாருங்க. 12 வருஷமா நோயாளியா இருந்தாங்க. 12 years she was suffering from, but still she did not lose the hope. She put her trust in God. இயேசு மேல் நம்பிக்கை சொல்றாங்க, தொட்டா போதும் நலம் கிடைச்சிடும். அவரை தொட்டா போதும். இயேசுவே நீ தொட்டால் போதும். ஆராதனை நம்ம பாடி ஜெபிப்போம், இயேசுவே நீ தொட்டா போதும். இயேசு கூட தொடலங்க, இந்த அம்மா விசுவாசத்துல தொடறாங்க. நம்பிக்கையினால் போய் ஆடை நுனியில் தொட்ட பொழுது, ஆடைக்கு இல்ல சக்திங்க, அந்த அம்மாவுடைய விசுவாசத்துக்கு சக்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு திரும்பி பார்த்து சொல்ற வார்த்தை பாருங்க, மகளே துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அந்நேரமே அப்பெண் நலமடைந்தாள். இயேசுவே சர்ப்ரைஸ் பண்ண ஒரு ஆளு இந்த 12 ஆண்டுகளாக ரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெரும்பாடு உள்ள இந்த பெண். 2வது வேறு ஒருத்தர் இருக்காங்க, கானானிய பெண். கானானிய பெண் மார்க் நற்செய்தி நினைக்கிறேன், மத்தேயு நற்செய்தியில 15:28, மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். கானானிய பெண் அப்படின்னா யூதர்கள் அல்ல, அந்த பெண் யூத பெண்மணி அல்ல, பிற இனத்தை சார்ந்தவர். அந்த அம்மா தன் மகள் பேய் பிடித்து கொடுமையினால் பாதிக்கப்படுகிறாள் என்பதை தெரிந்து பாருங்க, மத்தேயு 15:28. இந்த கானானிய பெண்ணும் இயேசு பின்னாடி போய் அப்படியே தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு மைண்ட் பண்ணாமையே போறாங்க. ஒரு சில டைம்ல நம்மளாம் அப்படிதான், இயேசு மைண்ட் பண்ணவே மாட்டார். எப்பா நான் தான் பின்னாடியே வரனே, மைண்ட் பண்ணவே மாட்டார், அமைதியா இருப்பார். உன்னுடைய நம்பிக்கை எவ்வளவு என்று சோதிப்பதன். லாஸ்ட்ல இயேசு அந்த அம்மா வச்சிருந்த நம்பிக்கையை பார்த்துட்டு இயேசு சொல்ற வார்த்தை 28வது வசனம், சேர்ந்து வாசிங்களேன். இயேசு மறுமொழியாக, அம்மா உனது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரமே அவர் மகளின் பிணி நீங்கியது. அந்த அம்மா இந்த அறுமுறை மறுமலர்ச்சி முகாம் எல்லாம் 40 வருஷமா இல்ல, கானானிய பெண். ஆனா அந்த அம்மா வச்சிருந்த நம்பிக்கை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு இருந்துச்சு. ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு. இயேசு சொல்றாரு, அம்மா உன்ன மாதிரி விசுவாசம் எங்கேயுமே பார்க்கலன்றார். அன்புக்குரியவர்களே, நம்மிடம் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு அம்மாவை தான் பார்த்தோம். பெண்களுக்கு விசுவாசம் அதிகம், வீட்டுக்கார் மேலேயும் விசுவாசம் அதிகம், தெரியல ஆண்டவர் மேல விசுவாசம் ரொம்ப ரொம்ப அதிகம். பிரைஸ் தி லார்ட். அம்மா உன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை நம்ம பார்க்கலன்றார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 2 பேர் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம்?
ஃபர்ஸ்ட் எந்த நம்பிக்கை இயேசு பாராட்டினாரு? 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெண், உன் நம்பிக்கை பெரியதுன்னு சொன்னார். ரெண்டாவது ஒரு கானானிய பெண், யூதர் அல்ல, அந்த அம்மா பார்த்து சொல்றாரு, அம்மா உன்ன மாதிரி நம்பிக்கை நான் பார்க்கவே இல்லை, இஸ்ராயல்ல கூட அப்படி பார்க்கலன்னு. அவ்வளவுக்கு நம்பிக்கையை பாராட்டுகிறார். மூன்றாவது நூற்றுவ தலைவர் இருக்காரு, அதுக்கு முன்னாடி ஒருத்தர், இவருக்கு நம்பிக்கையே இல்லை, ஆனா இவரை தூக்கிட்டு வந்தவங்க நம்பிக்கையை பார்த்து இயேசு நலத்தை தருகிற ஒரு நிகழ்வு. சொல்லுங்க பார்க்கலாம். முடக்குவாதமுற்ற ஒருவர், அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நற்செய்தியில சொல்லவே இல்லை, ஆனா அவரை தூக்கிட்டு வந்த 4 பேருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இப்பதான் இந்த லீடர்ஸ் எல்லாம் வருவீங்க, கூட்டிட்டு வருங்க, எப்படியாவது வா போலாம் அப்படி கூட்டு வந்திருப்பீங்க பாருங்க. அவருக்கு நம்பிக்கையே இல்லாம இருந்துச்சு. படுத்துட்டு இருந்தவருக்கு நம்பிக்கை இருந்ததா? நற்செய்தியில சொல்லல. மார்க்கு நற்செய்தி 5:2 இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். நம்ம இந்த எல்லாரும் நம்ம பங்குல இருந்து இது மாதிரி கூட்டத்தில் 19 குழுக்களாக இருக்கிறோம். இந்த குழுக்களுடைய நம்பிக்கையை பார்த்து உன் குழுவில் இருக்கிற நபருக்கு ஆண்டவர் சுகத்தை தருவார். மத்தேயு 2 அடுத்த வசனம் எடுக்கிறீங்களா? மத்தேயு 2 மார்க் 2:5 மார்க் 2:5 இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு, கீழே இருக்கு பாருங்களேன், இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். உங்க 4 பேருடைய நம்பிக்கையை பார்த்து வேறு ஒருவருக்கு உடல் சுகம் கிடைக்கும் அளவுக்கு அந்த நம்பிக்கைக்கு இயேசு பாராட்டுறார் பாருங்க. இங்கதான் பரிந்துரை ஜெபத்தினுடைய முக்கியத்துவம். நீங்க எல்லாம் பரிந்துரை ஜெபம் செய்றீங்க, கைப்பிடிச்சு ஒன்னா சேர்ந்து ஜெபிக்கிறீங்க. அந்த 4 பேருடைய நம்பிக்கையை பார்த்து நம்பிக்கையற்றவரின் நோய் கூட நீங்கும் அளவிற்கு பெரிய வல்லமை பரிந்துரை ஜெபத்துக்கு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அடுத்தது தொழுகை கூட தலைவர் யார சொன்னாங்க? தொழுகை கூட தலைவரை பார்த்து இயேசு சொல்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. மார்க்கு நற்செய்தி 3:36 தொழுகை கூட தலைவருடைய வீட்டில் மகள், 12 வயது இருக்கிற மகள் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த பெரும்பாடுள்ள பெண்ணை சுகப்படுத்த அந்த நிகழ்வோடு சேர்ந்து இருக்கிறது தான். ஏசு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். அதுக்கு நடுவில் தான் இந்த அம்மா வந்து தொட்டுச்சு, சுகம் கிடைச்சதெல்லாம். டைம் ஆயிடுச்சு. யாரோ சொல்றாங்க, தொழுகை கூட வீட்டில இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்? வாட்ஸ்அப்ல மெசேஜ். எடுத்து பார்த்தா, சாரி டு சே தட் யுவர் டாட்டர் ஹஸ் டைட், she is no more. வாய்ஸ் மெசேஜ் சத்தமா கேட்கிறாரு. என்னடா மெசேஜ்னு கேட்கும்போது இயேசு பக்கத்துல இருந்து கேட்கிறார், என்னது? உன் மக இறந்துட்டாரு, ஆண்டவரின் மேல ஹலோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தொந்தரவு செய்யாத. தொழுகை கூட தலைவருக்கு யார் மேல கோபம் அதிகமாக வந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த பெரும்பாடு உள்ள அந்த அம்மா மேல தான் கோபம் வந்திருக்கும். உன்னால தான் லேட் ஆயிடுச்சு, நம்மளா திட்டுவோம் பாரு. இந்த மெசேஜ் வந்த உடனே இயேசு என்ன சொல்வார் பாருங்களேன். தொழுகை கூட தலைவருடைய வீட்டில் இருந்து அவர்கள் வந்து சொல்றாங்க, உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார். மார்க் 3:36 சரி 3:36 5:36 எழுதியிருக்காங்க. மாற்றி அவங்க கொஞ்சம், நான் என்னுடைய 3:5 மார்க் தெரிஞ்சிருக்கு. 3:36 அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விடாதீர் என்று சொன்னார். இது போட்டோ எடுக்காதீங்க, அது 5:36 3:36 இயேசு தொழுகை கூட தலைவர்கிட்ட சொன்னார், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர், நம்பிக்கை மட்டும் கைவிடாத. தொழுகை கூட தலைவர்கள் நிறைய இருக்கீங்க. 19 தொழுகை கூட பரிந்துரை ஜெபத்தினுடைய தலைவர்கள் இங்க இருக்கீங்க. யார் என்ன சொன்னாலும், எப்படி ஒரு சில நேரங்களில் நீங்கள் வீழ்ந்து போனாலும் இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் கைவிடாத. நீங்க நம்பிக்கையை கைவிட்டனா உன்னுடைய அந்த ஜெப கூட்டத்தில் அத்தனை பேர் நம்பிக்கையும் கைவிடுவதற்கு காரணமா இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், உன் குடும்பத்தின் தலைவர், குடும்ப தலைவி உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர். இங்க மார்க் 5:36 இருக்கு வசனம், மார்க் 3:36. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. யாரெல்லாம் பத்தி பார்த்தோம்? 1 பைசாச்சி ஃபாதர், எப்ப ஸ்கூலுக்கு போன ஃபாதர், இப்படி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. 12 ஆண்டுகளாக ரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெண்மணி நம்பிக்கையை இயேசு
பாராட்டினார். 12 வருஷமா இருந்தாலும் இயேசு மேல நம்பிக்கையை மட்டும் கைவிடல. ரெண்டாவது, கானானிய பெண், பிற மதத்தில் உள்ள ஒரு பெண், ஒரு குரூப்லயும் இல்ல, ஆனா அந்த அம்மாவுடைய நம்பிக்கை இயேசு பாராட்டினாரு. அவளுக்கு அந்த அம்மா நம்பிக்கை வச்சிருந்தாங்க. 3, அந்த நோயாளிக்கு நம்பிக்கையே இல்லை, ஆனா அந்த குரூப்ல இருந்த 4 பேருக்கு, பிரேயர் குரூப்ல இருந்த 4 பேருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அவர்கள் நம்பிக்கையை பார்த்து வியப்புற்று இயேசு முடக்குவாதமுற்றவருக்கு சுகத்தை கொடுத்தார். 4, தொழுகை கூட தலைவர், நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, சொந்த வீட்டிலேயே பிரச்சனை, பிரேயர் குரூப் இருக்கிற வீட்டிலேயே 1000 பிரச்சனை ஃபாதர். 5, டோன்ட் வரி, நம்பிக்கை மட்டும் கைவிடாத. அந்த பிரேயர் குரூப் வீட்டில் அந்த தொழுகை கூட தலைவரின் மகளுக்கு, இறந்த மகளை இயேசு உயிர்த்தெழ செய்தார். எத்தனை ஆச்சு? 4 ஆயிடுச்சுங்க. 5, கணக்கில் கொஞ்சம் வீக்கு. 5வது, நூற்றுவ தலைவரின் மகள், நூற்றுவ தலைவரின் நம்பிக்கையை பாராட்டுறார். லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம். லூக்கா 7, 1 முதல் 10. நூற்றுவ தலைவரின் பணியாளர் ஒருவருக்கு உடல் நோய். நூற்றுவ தலைவரின் மகன் அல்ல. நூற்றுவ தலைவர் என்ன அர்த்தம்? 100 பணியாளர்களை கொண்டவர் நூற்றுவ தலைவர். 100 பேர்ல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, தலைவர் அவர் மீது மதிப்பு கொண்டிருந்தார். அந்த பணியாளர் மீது இந்த தலைவருக்கு மதிப்பு இருந்தது. அவர் யூதரின் மூப்பர் எல்லாம் போய் சொல்றாரு, எப்பா என்னுடைய பணியாளர் ஒருத்தருக்கு பிரச்சனை, நீ போய் உங்க அப்படின்னா இவர் நூற்றுவ தலைவரும் யூதர் அல்ல, பிற இனத்தவரை சார்ந்தவர், வேற ஒருத்தர். அவர் போய் மூப்பர்கள் மூலமா சொல்லி இயேசு சொல்றார். இயேசு போய் இவங்க சொல்றாங்க, அவர் தான் அந்த கோவில்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு டொனேஷன் எல்லாம் கொடுத்தார், ஆண்டவரே அவங்க பணியாளருக்கு செய்யறது நல்லதுன்னு நினைக்கிறோம், நீங்க வாங்க அப்படின்னு. நூற்றுவ தலைவர் இயேசுவை பார்க்கல, இயேசு நூற்றுவ தலைவரையும் பார்க்கல. ரெக்கமெண்டேஷன் வருது, இயேசு நடந்து போறார். இயேசு போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே நூற்றுவ தலைவர் ஆள் அனுப்புறார். என்ன மெசேஜ்? ஹலோ, நூற்றுவ தலைவர் ஆள் அனுப்புறார். ஆள் அனுப்பி சொல்றாரு, நீர் என் வீட்டிற்கு கடந்து வர எனக்கு தகுதி இல்லை, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் நலமடைவான். பாருங்க விசுவாசத்தை. நீங்க எங்க வீட்டுக்கு வர அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இதுதாங்க நன்மை வாங்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சொல்றோம், ஆண்டவரே இந்த ஜெபத்தை சொல்லுங்க. திடீர்னு கேட்டா எப்படி ஃபாதர்? ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நான் நலமடைவேன், இந்த ஊழியன் நலமடைவேன். நீர் என் இல்லத்தில் கடந்து வர எனக்கு தகுதி இல்லை, ஆனா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இப்படி சொன்ன உடனே இயேசு பாருங்க என்ன செய்யறாரு. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 9வது வசனம். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினை திரும்பி பார்த்து, இஸ்ராயேலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இயேசுவை பார்க்கல, இயேசுகிட்ட பேசல, ஒரு மெசேஜ் மட்டும் தான் போச்சு. ஆனா அவர் நம்பிக்கை பார்த்தீங்களா? நம்ம 40 வருஷமா இயேசுவை பார்க்கிறோம், அவருடைய வசனத்தை கேட்கிறோம், நற்கருளை அவரை உட்கொள்றோம். அப்ப இன்னும் எவ்வளவுக்கு அதிகமான நம்பிக்கை நமக்குள் வளரணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. 6 பேர் பத்தி பார்த்தோம். இயேசு நம்பி பாராட்டின 6 பேர். 1, பெரும்பாடுள்ள பெண், அவரது நம்பிக்கை இயேசு பாராட்டினார். 2வது, கானானிய பெண்ணின் நம்பிக்கையை இயேசு பாராட்டினார். 3வது, முடக்குவாதமுற்றவரை சுமந்து வந்த 4 நம்பிக்கையை இயேசு பாராட்டினார். 5வது, தொழுகை கூட தலைவரின் நம்பிக்கையை இயேசு பாராட்டினார். 6வது, கன்ஃபியூஷனா, நூற்றுவ தலைவரின் நம்பிக்கையை இயேசு பாராட்டுறாரு. 7வது ஒருத்தர் இருக்காங்க, அது இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் தான். என்னுடைய நம்பிக்கையை பார்த்து இயேசு பாராட்டுவாரா, அல்லது 40 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன் நம்மை பார்த்து இயேசு பாராட்டும் அளவிற்கு நாம் நம்பிக்கையில் வளரணும். பிரைஸ் தி லார்ட். தூங்குறவங்க மட்டும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உணர்வோடு தான் இருக்கிறீங்களான்னு சும்மா ஃபர்ஸ்ட் மைக் கரெக்டா புரியுதான்னு கேட்கறதுக்காக கேட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கண்ணு திறந்து கவனமா கேட்கறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது ரெண்டுமே இல்லாம ஒரு சிலர் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இந்த 40 நாள் மறுமொழிச்சு முகாமில் இருக்கும் பொழுது ஒரே ஒரு கேள்வி, எதை நம்பணும், யாரை நம்பணும்? ஒன்னு இயேசுவை நம்பணும். இயேசுவை மட்டும் நம்பினா போதுமா? எதை நம்ப வேண்டும்? யாரை நம்பணும்? இயேசுவை நம்பணும். மூவர் இறைவன் நம்பணும். அழகா
புகழ்ச்சி பாடலே தந்தையாக இறைவன் அல்லேலூயா, இயேசு ஆண்டவர் அல்லேலூயா, தூயாவியானவர் அல்லேலூயா சொன்னீங்க. மூவர் இறைவன் நம்பணும். மூவர் இறைவனை மட்டும் நம்பினால் போதுமா? எதை நம்ப வேண்டும்? சுற்றி வளைச்சு பேசாம விஷயத்தை சொல்லுங்க ஃபாதர். எதை நம்பணும்? கேட்கல. நம்பிக்கையை நம்பணுமா? இறைவார்த்தை நம்பணும். அப்புறம் விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? நடக்கும் என்று விசுவாசிக்கணும். நடங்க. உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நடங்க. எதை நம்பணும்? திரு அவை தெளிவாக நமக்கு கொடுத்திருக்கிறது. எதை நம்பணும்னு? நம்பிக்கை அறிக்கை. நம்பிக்கை அறிக்கை, விசுவாச பிரமாணம், அப்போஸ்தலர்ஸ் கிரீட். இயேசுவுக்கு எத்தனை திருத்தூதர்கள்? How many disciples Jesus had? 12 திருத்தூதர்கள். அதே போல நம்பிக்கை அறிக்கையில் 12 மறை உண்மைகள் இருக்கிறது. Praise the Lord. நம்பிக்கை அறிக்கையில் எத்தனை மறை உண்மை இருக்கு? 12 articles of faith. அதை நம்பினா போதுங்க. அதாங்க விசுவாச வாழ்க்கை. எதை நம்பணும்? இந்த 12 மறை உண்மைகளை மட்டும் நம்பணும். எதை நம்ப கூடாது? இதை விட்டு வேற எதையும் நம்ப கூடாது. Praise the Lord. இன்னைக்கு எதையும் நம்புறோம். வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தா நம்புறோம். லோன் கிடைக்கும்னா நம்புறோம். யாராவது ஏதாவது சொன்னா வதந்திய பரப்புனா நம்புறோம். நம்மளை பத்தி தப்பா சொன்னா தாயமா நம்புறோம். எதை நம்பணும்? 12 articles of faith. உங்களுக்கு எல்லாம் தெரியும். திருப்பலியில் நீங்கள் பெரிய விசுவாச பிரமாணத்தை சொல்றீங்க, ஆனால் ஜெபமாலையில் நீங்கள் சிறிய விசுவாச பிரமாணத்தை சொல்வீங்க. விசுவாசம் எல்லாம் சேம் தான். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள கடவுளாகிய சர்வேஸ்வரன நம்புற முதல் அறிக்கை, தந்தையாக இறைவன் படைத்தவரை நம்புறோம். இரண்டாவது, அவருடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவ நம்புறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? அனைத்தையும் படைத்த, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த தந்தையாக இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறோம். இரண்டாவது, அவருடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவ நம்புறோம். மூணாவது, அவர் தூயாவியினால் கருவுற்று மனிதனாக பிறந்தார் என்பதை நம்புறோம். அவர் மனிதனாக பிறந்தார் நம்புறோம். நாலாவது, அவர் நமக்காக பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்தார் என்று நம்புறோம். அஞ்சாவது, உயிர்த்த அவர் 40ஆம் நாள் விண்ணேற்றம் அடைந்து தந்தையின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் நம்புறோம். ஆறாவது, மீண்டும் அவர் இறந்தோரையும் வாழ்வோரையும் நடுத்தீர்க்க வருவார் என்று நம்புறோம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை முடிஞ்சிருக்கு? 6. அப்பாவை நம்புறோம், அவருடைய ஒரே பையன் இயேசுவை நம்புறோம், அவர் மனுஷனா பிறந்தார் நம்புறோம், அவர் நமக்காக பாடுகள் பட்டு இறந்தார் உயிர்த்தார் என்று நம்புறோம், உயிர்த்த அவர் தந்தையின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் நம்புறோம். ஆறாவது, மீண்டும் வருவார், இரண்டாவது வருகையை நம்புறோம். இன்னொரு ஆளு, தூய ஆவியாரை நம்புகிறேன், தூய கத்தோலிக்க திருச்சபை நம்புறேன். எதை நம்பாத மாதிரியே இருக்கீங்களே. புனிதர்களின் சமூக உறவை நம்புறேன், பாவ மன்னிப்பை நம்புறோம், உடலின் உயிர்ப்பை நம்புறோம், நிலை வாழ்வை நம்புறோம். இந்த 12 மறை உண்மையில் நாம் நம்பிக்கை வைக்கிற பொழுது விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருப்போம், நம்பிக்கையில் வளர்ந்துகிட்டே இருப்போம். நம்பிக்கை எப்பெல்லாம் குறையுதோ இதுதான் அடிப்படை, இதுதான் முதுகெலும்பு. ஆன்மீக வாழ்க்கையின் முதுகெலும்பு இந்த நம்பிக்கை அறிக்கை தான். அதனாலதான் அடிக்கடி விசுவாச பிரமாணத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். When you feel that you are losing your hope, then you recite Apostles' Creed. எப்பயாவது மனசு கொஞ்சம் ஆன்மீக வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு பதற்றம் வருதா, நம்பிக்கை அறிக்கை சொல்லணும், விசுவாசத்துல வளரணும், பாவமணி. இந்த 12 மறை உண்மைகள் நம்பிக்கை எப்படி ஆண்டவரை நம்பணும், எப்படி நிலைவாழ்வை நோக்கி பயணிக்கும் என்பது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Praise the Lord. One of the powerful prayers in the Holy Catholic Church is the Apostles' Creed. நம்பிக்கை அறிக்கை அவ்வளவு வல்லமை மிக்க ஜெபம். எல்லா அருட்சாதன கொண்டாட்டத்திலும் நம்பிக்கை அறிக்கை இருக்கும். Praise the Lord. ஹalleluya. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி ஹalleluya. விசுவாசத்தினால் விசுவாசியே பதறாதே. குரல் எழுப்பி பாடுவோமா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே மறவாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிட
கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. பதறாதே கரெக்ட், நான் மறவாதேன்னு எழுதி வச்சிருக்கேன். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் ஏற்றி குரல் எழுப்பி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரே ஒரு சிந்தனை தாங்க. இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது முதல்ல சொன்ன வசனம், கடவுளுக்கு ஏற்புடையவராக இருப்போம். இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது கடவுளோடு நல்ல உறவில் இருப்போம். இயேசுவோடு நம்பிக்கை வைக்கும் பொழுது அருள் நிலையில் என்றும் நிலைத்திருப்போம். இயேசுவோடு இந்த நம்பிக்கையில் வளரும் பொழுது மட்டும்தான் எதிர்நோக்கின் பிள்ளைகளாக இருப்போம். எதை எதிர்நோக்கிறோம்? கடவுளின் மாட்சியோடு நாமும் பங்கு கொள்வோம் என்கிற அந்த பெரும் மகிழ்ச்சியில் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே எதிர்நோக்கு ஒரு பொழுதும் நான் ஏமாந்து போயிடும் நாட்டிற்கு. ஆகவே எதிர்நோக்கு ஒரு பொழுதும் the hope will not disappoint you. எதிர்நோக்கு ஒரு பொழுதும் ஏமாற்றம் தராது. அதனால என்ன நடந்தாலும் நம்பிக்கை மட்டும் கைவிடக்கூடாது. நம்பிக்கையை மட்டும் கைவிடக்கூடாது. ஒரு வீட்டு பாடத்தோட முடிக்கிறேன். ஹோம்வொர்க். நாங்கள் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஃபாதர். இந்த நம்பிக்கையில் வளர்வதற்கான ஒரு வீட்டு பாடம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11ஆம் அதிகாரமும் 12ஆம் அதிகாரத்தில் பாதி. அதன் 11ஆம் அதிகாரத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? நம்பிக்கையின் மேன்மை. தலைப்பு என்ன தெரியுமா? நம்பிக்கையின் மேன்மை. முதல் 2 வசனம் நாம தியானிச்சோம். என்னது? நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை என்னும் கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை. நம் மூதாதையர் இந்த நம்பிக்கையினால் நற்சான்று பெற்றார்கள். அவ்வளவுதான் நம்ம நிறைய தியானிச்சிருக்கிறோம். இப்ப சொல்றது மட்டும், தூங்குறவங்க கண்ணை திறந்து இருக்கிறவங்க தூங்கிக்கிட்டே கேளுங்க. இந்த 11ஆம் அதிகாரத்துல எப்படி நம் மூதாதையர்கள் நம்பிக்கையினால் நற்சான்று பெற்றார்கள் என்பது விவரிக்கப்பட்டிருக்கு. நம் மூதாதையர்கள், நம்முடைய forefathers, how they got the appreciation from God through their faith. நம்பிக்கையினால் அவர்கள் எப்படி நற்சான்று பெற்றார்கள்? 12 எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையின் மன்றாட்டு மாலை என்று சொல்லலாம். மாதாவினுடைய ஜெபமாலையில் மன்றாட்டு மாலை இருக்கு. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், புனித மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இங்க நம்பிக்கையின் மன்றாட்டு மாலை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. 12 மறையுண்மையை போல 12 எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் போய் நீங்க எடுத்து அலசி ஆராய்ஞ்சு பிரிச்சு மேய்ஞ்சு அதை நீங்க படிக்கணும். அதுல குறிப்பா சொல்லியிருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர்கள் நற்சான்று பெற்றவர்கள் என்று கூறப்படுது. 11:2 இருக்கு. அவர்கள் நற்சான்று பெற்றவர்கள். நம்பிக்கை உள்ளவர்களை நேர்மையாளர்கள் என்று அழைக்கிறது. 11:4 வசனம். நம்பிக்கை உள்ளவர்கள் தான் நேர்மையாளர்கள். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பாவம் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுளுக்கு உகந்தவர். 11:5 அந்த வசனம் இருக்கு. நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக மாறுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்பிக்கை உள்ளவர்கள் கைமாறு பெற்றவர்கள். 11:6 இருக்கு. நம்பிக்கை உள்ளவர்கள் கைமாறு பெற்றவர்கள். அதே மாதிரி நம்பிக்கை உள்ளவர்கள் இறைவனுக்கு ஏற்புடையவர்கள். 11:7 இருக்கு. நம்பிக்கை உடையவர்கள் இறைவனுக்கு ஏற்புடையவர்கள். அதே போல நம்பிக்கை உள்ளவர்கள் உரிமை பேறு பெற்றவர்கள். 11:7 இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 12 எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க பதில் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு பதில். உங்கள் பதில் நம்பிக்கையினால் தான். உங்கள் பதில் எங்கங்க இவ்வளவு நம்பிக்கை? யானையின் பலம் தும்பிக்கையில், கிறிஸ்தவர்களின் பலம் நம்பிக்கையில். உங்கள் பதில் நம்பிக்கையினால் தான். சத்தமா சொல்லுங்களேன். முதல் எக்ஸாம்பிள், உலகம் உருவானதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? கேட்கல. நம்பிக்கையினால் தான். உலகம் உருவானதை நாம் எப்படி நம்புறோம்? நம்பிக்கையினால. இரண்டாவது எக்ஸாம்பிள், ஆபேலின் காணிக்கை. மேலான காணிக்கை ஆபேல் கடவுளுக்கு செலுத்தியது கேட்கல. நம்பிக்கையினால் தான். ஆபேல் நேர்மையாளர் ஆனது. நீங்க எப்ப நல்லா சொல்றீங்களோ அப்பதான் விடுவேன். ஆபேல் கடவுளிடம் நற்சான்று பெற்றவரானது.
இறந்து போன பொழுதும் ஆபேல் நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசிக் கொண்டிருப்பதும். இரண்டாவது எக்ஸாம்பிள் ஆபேல். மூணாவது எக்ஸாம்பிள் ஏனோக்கை பற்றி கூறப்படுது. நம்ம மூதாதையர் தாத்தா ஏனோக்கை பத்தி என்ன சொல்லுது பாருங்களேன். நம்பிக்கையினால் தான் ஏனோக்கு சாவுக்கு உட்படாதபடி கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டதும். நம்பிக்கையினால் தான் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சான்று ஏனோக்கு பெற்றது நம்பிக்கையினால் தான். நாலாவது எக்ஸாம்பிள் நம்ம கொள்ளு தாத்தா நோவாவை பத்தி சொல்லி இருக்கு. கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட பொழுது நோவா அதை எப்படி ஏற்றுக்கொண்டார்? நம்பிக்கையினால் ஏற்றுக்கொண்டார். கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது யாருப்பா? நோவா நம்பிக்கையினால ஒரு கவனத்தோடு வேலையை செய்தார். யாரும் நம்பாத பொழுதும் நம்பிக்கையினால அவர் நம்பினாரு. அதுக்கடுத்து நம்முடைய கொள்ளு தாத்தா ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கையாளர்களுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம். மன்றாட்டு மாலை தொடங்குது. ஆபிரகாம் கீழ்ப்படிந்து இறைவன் சொன்ன இடத்திற்கு வந்தது கேட்கல. வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அந்நியரை போல ஆபிரகாம் வாழ்ந்தது. அந்த பேப்பர் தான் கவனிச்சீங்க, என்ன கவனிக்கல. கருவுற இயலாதவராய் இருந்த பொழுதிலும் தந்தையருக்கான ஆற்றல் ஆபிரகாம் பெற்றது. உயிரற்றவர் போல் இருந்து அவரிடமிருந்து வானத்து விண்மீன்கள் போல கடற்கரை மணலை போல கணக்கற்ற மக்கள் பிறந்தது நம்பிக்கையினால. ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால. இப்ப 5 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். உலகத்தை பத்தி பார்த்தோம், ஆபேலை பத்தி பார்த்தோம், ஏனோக்கை பத்தி பார்த்தோம், நோவா, ஆபிரகாம். 6வது எக்ஸாம்பிள் கொள்ளு தாத்தாவுடைய பையன் ஈசாக்கு. பிற்காலத்தில் நடக்கவிருக்கும் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இடையே அதில் ஈசாக்கு ஆசி வழங்கியது, யாக்கோபுக்கு ஆசி வழங்கியது நம்பிக்கையினால. ஈசாக்கை பத்தி ஒரு வார்த்தை. அடுத்து ஈசாக்கு பையன் யாக்கோபை பத்தி பார்க்கிறோம். யோசேப்பின் மக்களுக்கு ஆசி வழங்கியது யாக்கோபு. யோசேப்பின் மக்களுக்கு ஆசி வழங்கியது நம்பிக்கையினால. ஊன்றுகோலின் மேல் சாய்ந்து தொழுது கடவுளை போற்றி துதித்தது நம்பிக்கையினால. யாக்கோபும் நம்பிக்கையினால் தான் இதெல்லாம் செஞ்சாரு. அதுக்கடுத்து மோசேவை பத்தி பார்க்கிறோம். நம்பிக்கைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மோசே. மன்றாட்டு மாலை ஆரம்பிக்குது. மோசே என்கிற குழந்தை அழகாய் பிறந்தது நம்பிக்கையினால. அழகா இல்லைன்னா அப்பயே கொண்டு இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அடுத்து பாருங்க, மோசே அரசாணைக்கு அஞ்சாததும். அரசாணைக்கு அஞ்சல. என்ன நீ இங்கேயே கூட இருக்கணும்னு சொல்லும்போது இல்ல, அரசாணைக்கு அஞ்சல. மோசே பார்வோனின் மகளின் மகன் என அழைக்கப்பட விரும்பாததும். என் மகனா இங்கே இரு அப்படின்னு சொன்னாங்க, இல்ல அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனை விட்டு வெளியேறியதும் நம்பிக்கையினால. பாவத்தில் சிறிது காலம் இன்புறுவதை விட கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து துன்புறுவதை அவர் தேர்ந்தெடுத்ததும். உங்க மூச்சுக்கான என் மூச்சு அதிகமாயிட்டே இருக்குது. அரசனுடைய சீற்றத்திற்கு அஞ்சாது எகிப்தை விட்டு மோசே வெளியேறியது. பாஸ்காவை மோசே கொண்டாடியது. தலைபேரானவனை அழிக்க வந்தவன் இஸ்ராயலரை தீண்டாதபடி இரத்தத்தை மோசே தெளித்தது நம்பிக்கையினால். இஸ்ராயலர் கட்டாந்தரையை கடப்பது போன்று செங்கடலை கடந்து சென்றதும் நம்பிக்கையினால. ஒரு சிலர் தூங்கிக்கிட்டே நம்பிக்கையினாலன்றாங்க. பரவாயில்ல, ஆனா தூங்கினாலும் பரவாயில்ல, நம்பிக்கை மட்டும் போகாம இருந்தா போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மோசேவுக்கு அடுத்து ஜோசுவாவை பத்தி ஒரு வார்த்தை அந்த பைபிள்ல அந்த வசனத்துல சொல்லி இருக்கு. 30வது வசனத்துல இஸ்ராயல் 7 நாள் வலம் வந்து எரிகோவை வலம் வந்த பின் எரிகோ மதில் விழுந்ததும் நம்பிக்கையினால, அவங்களுடைய திறமையினால் அல்ல. அதுக்கடுத்து ராகாப் என்கிற விலைமகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. 31வது வசனம். விலைமகளாக ராகாபு ஒற்றர்களை வரவேற்று, இஸ்ராயலர்களின் ஒற்றர்களை வரவேற்று கீழ்ப்படியாதவாறு அழியாது தப்பித்து கொடுத்ததும் நம்பிக்கையினால. இஸ்ராயலர்களை காப்பாற்றி விட்டது நம்பிக்கையினால. முடிஞ்சிருச்சு. அடுத்து 16வது எடுத்துக்காட்டு. 1-2 சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு விவிலிய ஆசிரியர் நிறைய பேரை சொல்றார். கிதையோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல், இறைவாக்கினர்கள் 16 பேர். இவர்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்தது நம்பிக்கையினால. எடுத்துக்காட்டு சொல்ல பாருங்க. அரசர் அவர்கள் இவங்க இத்தனை பேர் சொல்லிட்டு அவர் அரசர்களை அவர்கள் வென்றார்கள் நம்பிக்கையினால.
நேர்மையாக செயல்பட்டார்கள். நீங்க அமைதியா இருக்கிறீங்க, அவங்க நம்பிக்கையினான்னு சொல்லியிருப்பாங்க. நேர்மையாக அவர்கள் செயல்பட்டார்கள். எப்படி? நம்பிக்கையினால். கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள், நம்பிக்கையினால. சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், நம்பிக்கையினால. தீயின் கொடுமைகளை தணித்தார்கள், நம்பிக்கையினால. வன்முறைக்கு தப்பினார்கள், நம்பிக்கையினால. வாழ்முனைக்கு தப்பினார்கள், நம்பிக்கையினால. வலுவற்றவராயிருந்தும் வலிமை பெற்றார்கள், நம்பிக்கையினால. மாற்றார் படைகளை முறியடைத்தார்கள், நம்பிக்கையினால. தொடர்ந்து ஒரு சிலர் கொல்லப்பட்டார்கள், நம்பிக்கையினால. இரண்டாக வெட்டப்பட்டார்கள், நம்பிக்கையினால. ஏளனமா நடத்தப்பட்டார்கள். ஆட்டின் தோலையும் வெள்ளாட்டின் தோலையும் போர்த்திக் கொண்டு பைத்தியக்காரர்களைப் போல மலையிலும் பள்ளத்தாக்கிலும் ஓடி திரிந்தார்கள், நம்பிக்கையினால. விலங்குகளின் இரையாக அவர்கள் இட்டு செல்லப்பட்டார்கள், நம்பிக்கையினால. என்ன நடந்தாலும் நம் மூதாதையர் நம்பிக்கை மட்டும் கைவிடுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல இப்படி 11 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு 12ஆம் அதிகாரத்துக்கு வருவான். என்ன தெரியுமா சொல்லும் வசனம்? திரண்டிருக்கும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க. திரண்டிருக்கும் மேகம் போல் நம் மூதாதையர்கள் இத்தனை பேர் நமக்கு நம்பிக்கையில் சாட்சிகளாக இருக்கிற பொழுது நம்ம என்ன செய்யணும்? எந்த சுமையையும் பற்றி கொண்டுள்ள எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு இலக்கை நோக்கி ஓடணும். இத்தனை பேர் நமக்கு முன்னாடி எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க. விசுவாசத்தை வாழ்ந்து காண்பிச்சு இத்தனை பேர் நமக்கு முன்னாடி இருக்கும் பொழுது எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. நம்மை மீது பற்றி கொண்டிருக்கிற கவலையையும் பாவத்தையும் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு இந்த நம்பிக்கை என்கிற பந்தயத்தில் இலக்கை நோக்கி ஓடணும். லாஸ்ட் 12வது எக்ஸாம்பிள், நம்பிக்கைக்கு சிறந்த எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டா இயேசு ஆண்டவர். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனம் பாருங்க. இயேசு நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவரான இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம். இயேசுதான் நம்பிக்கை வாழ்வுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. தந்தையாக இறைவன் இந்த உலகுக்கு அனுப்பிய பொழுது தந்தை சொன்னது அப்படியே நம்பினாரு. சாவின் வழியாக உயிர்ப்பின் வழியாக மீட்பை நமக்கு பெற்று தந்தார். நம்பிக்கைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இயேசு ஆண்டவர். அதனால் அன்புக்குரியவர்களே, 40வது அருங்கொடை தமிழ் மறுமலர்ச்சி முகாம் எழுச்சி கூட்டத்தில் இருக்கும் பொழுது சோர்வுடக்கூடாது. என்ன நடந்தாலும் நம் மூதாதையர்கள் சிறந்த எடுத்துக்காட்டு. விசுவாசத்தினால எல்லாவற்றையும் வென்றார்கள். நம்பிக்கை கைவிடல. எது போனாலும் நம்பிக்கை கைவிடல. அன்னை மரியாள் நம்பிக்கை கைவிடல. மகன் இறந்த பொழுது நம்பிக்கை கைவிடல. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் விசுவாசம் தாங்க இருக்கிறதுல மிகப்பெரிய சொத்து. Faith is the biggest, greatest gift from God. விசுவாசம் மட்டும் இருந்துச்சு எதையும் நம்மளால சாதிக்க முடியும். அதனால இயேசு மீது உள்ள நம்பிக்கையில் நாளுக்கு நாள் வளரும். 40 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்த நம்முடைய தலைமுறைகளுக்கு இந்த விசுவாசத்தை நம்ம ஊட்டி விடணும். எதை கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ இயேசுவை கொடுக்கணும். இயேசுவின் மீது நம்பிக்கை கொடுக்கணும். அவர் இறந்து அவரை தந்தையாக இறைவன் உயிர் தெளிச் செய்தார் என்று ஊட்டி விடணும். இயேசுதான் என் வாழ்க்கையில் எல்லாம் என் உள்ளத்தில் நம்புற நம்ம அதை நம் பிள்ளைகளுக்கு சாட்சியமாக எடுத்துக்கிறோம். இந்த விசுவாசத்தை நம்ம ஊட்டி வளர்க்க ஆரம்பிச்சோம்னா எந்த தடையையும் நம்மால் மீற முடியும். அதை தான் நம் மூதாதையர்கள் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, கிறிஸ்துவ வாழ்வு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அனைவரும் எழுந்து நிற்போமா? அனைவரும் எழுந்து நிற்போம். உரத்த குரல் அந்த பாடல் ஈரடிகளை பாடும். ஒரே ஒரு முறை பார்ப்போம். இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி என்ன தொண்டையில தண்ணி இருந்துச்சோ இல்லையோ, எல்லாரும் சேர்ந்து உரத்த குரலில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். மனதில் கொள். இந்த நம்பிக்கையில் வளரணும். அந்த மனசுக்குள்ள ஒரு ஜெபம் வேணும். நான் விசுவாசத்துல வளரணும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகை போல் இறக்கை விரித்து மேலே பறப்பர். அவர்கள் சோர்வடையார், ஓடுவர் சோர்வடையார், நடந்து செல்வர் களைப்படையார். புதிய ஆற்றல். இயேசு மேல் நம்பிக்கை வச்ச பிள்ளைங்க சோர்வுடக்கூடாது. இந்த ஒரு ஜபத்தோடு கண்களை மூடி கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து, வார்த்தை தெரியலாம் கண்களை திறந்து பாடினால் பரவாயில்ல, குரல் எழுப்பி பாடி ஜெபிப்போமா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதராதே.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, கலங்காதே, திகையாதே. விசுவாசியே கலங்காதே, திகையாதே. விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. Praise the Lord. Hallelujah.